எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவல் அண்ட் ரைடி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு நாங்க என்ன எடுத்துட்டு போனோம்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் இந்த கமெண்ட் வேற, நான் வீடியோ போடுறதுக்குள்ள அவங்களுக்கு காலேஜே ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது, என்னால கன்சிஸ்டன்டா வீடியோ போட முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ தொணன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ இருங்க கைஸ், பேக் வந்து வாயை பொழந்துட்டு இருக்கு. இதுதான் என்னோட காலேஜ் பேக். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்ல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு என்ன எடுத்துட்டு போனேனோ அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஜிப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜிப்ல ஐடி கார்டு இல்லைன்னா இப்போ எங்க காலேஜ்குள்ளேயே விட மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து ஐடி கார்டு, இந்த கார்டு தரல, வெறும் இந்த டேக் மட்டும் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே. அதை வந்து நான் பேக்குள்ள வச்சிருந்தேன். அண்ட் தென் இது வந்து மணி பாக்ஸ். இதுல வந்து நீங்க கண்டிப்பா கொஞ்சமாவது கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்க காலேஜ் எதுவுமே ஊருக்குள்ள கட்ட மாட்டேங்கிறாங்க, காட்டுக்குள்ளதான் கட்டுறாங்க. அங்க வந்து உங்களுக்கு நெட் கிடைக்குமான்னு தெரியல. அதனால கையில ஒரு 100 rupees ஆகுது ஃபார் வச்சுக்கோங்க. இது மாதிரி சில்லறையா வச்சிருக்கிறது ரொம்ப பெஸ்ட். பெருசுன்ட்டேன் வளர்றாங்க, தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் இந்த சில்லறையெல்லாம் வச்சிருக்கிறது. ஏன்னா ஆட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். எப்பவும் கண்டிப்பா கேஷ் வச்சுக்கோங்க. நான் ஒரு காலேஜ்க்கு போனேன். அந்த காலேஜ்ல வந்து நான் எப்பவும் ஜிபே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஜாலியா ஜிபே அண்ணா அப்படின்னா அந்த அண்ணா வந்து இல்ல கேஷ் தான், இங்கெல்லாம் வந்து நெட்டு கிடைக்காதுமா அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து சமகாண்டாயிடுச்சு. அப்புறம் நான் வந்து சில்லறையெல்லாம் பொறுக்கி அவங்களுக்கு வந்து இந்தாங்க அப்படின்னு கொடுத்தேன். ஸோ நீங்க மறக்காம கேஷ் வச்சுக்கோங்க. இதை நான் எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்றேன். நெக்ஸ்ட் பொருள் இவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இயர்போன்ஸ் இயர்பட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பஸ்ல போகும்போது அப்படிலாம் நீங்க வந்து கேட்டுக்கலாம். உங்க காலேஜ்ல அலவுட்னா நீங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா சில காலேஜ்ல வந்து போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ண விட மாட்டாங்க. என் காலேஜ்ல அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸ்நாக்ஸ் பிரேக், லஞ்ச் பிரேக், கிளாஸ் ஹவர்ஸ் தவிர நீங்க மற்ற டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அடிக்கடி இது யூஸ் ஆகும். லஞ்ச் பிரேக்லலாம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் போட்டுட்டு நாங்கள் வந்து படம்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜுக்குமே இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் காலேஜ் ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணா நீங்களும் இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நான் ஒரு 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இந்த ரியல்மியோடது நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. அம்மா பத்திரமா வச்சிருவோம். அடுத்த பொருள் இந்த சானிட்டரி நாப்கின். நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சானிட்டரி நாப்கின் இப்ப இல்ல, காலேஜ்ல இல்ல, எங்க போனாலும் கண்டிப்பா ஒண்ணு வந்து கேரி பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம பக்கத்துல வந்து யாராவது சானிட்டரி நாப்கின் வேணும் அப்படின்னு வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால எங்க போனாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீடுனாலும் நான் வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் வந்து கேரி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கும் நான் எடுத்துட்டு போனேன். அதனால நான் வந்து சானிட்டரி நாப்கின் வச்சுக்கேன். அண்ட் தென் வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. நான் தண்ணி பாட்டிலுக்கு ஏன் இப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து குடிநீர் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜே நீங்க வந்து தண்ணி தாகத்தோட அப்படி டீஹைட்ரேட் ஆகாதீங்க. நீங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போங்க. முதல் நாள் மச்சான் தண்ணி தா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு பாட்டில நீங்களே அழகா தண்ணி எடுத்துட்டு போய் நீங்க பக்கத்துல இருக்கவனுக்கும் சேர்த்து குடிடா அப்படின்னு கொடுத்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பா பாட்டில் எடுத்துட்டு போங்க. நானும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு எடுத்துட்டு போனேன். அடுத்து முக்கியமானது, காலேஜுக்கு எதுக்கு போறோம்? படிக்க. அந்த படிக்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். இந்த ஃபைல் இல்ல, வேற ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். எதுக்குன்னா என்னோட காலேஜ்ல வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் இந்த பில் கட்டினது இல்லை, ஃபீ பே பண்ண பில், அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஃபைல்ல வச்சு நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்புறம் 10th மார்க் ஷீட் கேட்டிருந்தாங்க என்கிட்ட.
அதுவும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் எல்லாமே நான் வந்து இந்த ஃபைல்ல வந்து வச்சிருந்தேன். இன்கேஸ் கேட்டா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஃபைல் வச்சிருந்தேன். அண்ட் தென் ஒரு நோட் புக் இப்போ வந்து 2 வச்சிருக்கேன், ஏன்னு தெரியல. புக்ல வந்து நீங்க ஏதாவது எம்டி பேஜஸ் இருக்கிற நோட் புக்கா பார்த்து எடுத்துட்டு போங்க. முதல் நாளே எதுவுமே இல்லாம தயவு செஞ்சு போகாதீங்க. ஒரே ஒரு நோட் புக் இருந்தாலும் போதும். ஃபர்ஸ்ட் டே எப்படியுமே பெருசா எழுத சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் சொன்னாங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட பேப்பர் வாங்குறதுக்கு நம்ம வந்து அழகா நோட் புக் வச்சு அழகா எழுதலாம். ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மாதிரி சொன்னா அது மாதிரி நான் ஒரு புக் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு. பிறகு ஒரு பென்சில் பவுச் வச்சிருந்தேன். இது வந்து கொஞ்சம் பரிதாப நிலையில இருக்கு, துவைக்காம அப்படி வச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அழகா எடுத்துட்டு போனேன் ஃபர்ஸ்ட் டே. இதுல வந்து கண்டிப்பா பென், பென்சில், பிறகு ஸ்கேல், ஷார்ப்னர், இரேசர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஏன்னா முதல் நாளே பெண்ணெல்லாம் கேட்காதீங்க, கேவலமா இருக்கும். ஒரு பெண்ணு கூட காலேஜ்க்கு எடுத்துட்டு வரலன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. இதெல்லாமும் நான் ஃபர்ஸ்ட் டே வச்சிருந்தேன். ஓவராலா நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு நான் இந்த திங்ஸை தான் எடுத்துட்டு போனேன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ எடிட் பண்ணும் போது தான் பார்க்குறேன் நிறையா அப்புறம் அது இதுன்னு என்னென்னமோ உளறி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற என்ன வீடியோஸ் வேணும்னு நீங்க சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கன்சிஸ்டண்டா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ, பாய்.